வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இந்த வாரம் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு ப்ராங்க் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ மார்ட்டின் முழிக்கிறாங்க. என்ன விஜய் சேதுபதி சார் சொன்னார் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். விஜய் சேதுபதி சார் இந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து ரிவீல் பண்ண உடனே வந்து எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அதர் கண்டஸ்டன்ட்ஸ் என்னடா அது அப்படின்ற மாதிரி. ஏன்னா அப்பயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னடா இப்படி சண்டை போடுறீங்க, வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்கடா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொன்னாங்க. அதில் முக்கியமாக விக்கல்ஸாக இருக்கட்டும், வினோத்தா இருக்கட்டும், கெமியா இருக்கட்டும், சாண்ட்ராவாகட்டும் ரொம்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் ஃபீல் பண்ணாங்க ஒவ்வொருத்தருக்காகவும். ஏன் இப்படி பண்ணுறாங்க இவங்க 3 பேரும் அப்படின்ற மாதிரி. முக்கியமாக கமருதீன் மேலே ரொம்ப எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கன்சர்னோடு இருந்தாங்க. ஏன்னா லாஸ்ட் வீக் ஒரு அண்டர் ப்ளே பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி பண்ணுறானே, இப்போ தான் விஜய் சேதுபதி சார் சொன்னார் அப்படின்ற மாதிரி அப்பயே வந்து ஒவ்வொருத்தரும் போய் அட்வைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், சொல்கிறதா இருக்கட்டும் இருந்தது. பட் இவங்க வந்து ப்ராங்க் பண்ணுறோம் அப்படின்றதுல அவங்களோட ஜோனில் வந்து இருந்தாங்க. பட் சாண்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக அழுதுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ விஜய் சேதுபதி சார்ட்டுமே வந்து அதில் ரொம்ப பாதிக்கப்பட்டது நான் தான், ரொம்ப அழுதுட்டேன் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே வந்து சொல்கிறாங்க. அண்ட் தென் அவங்களோட ஹீரோயிஸை காமிக்கிறதுக்கு ப்ராங்க் தான் வந்து ஒரு டூலா அப்படின்ற மாதிரி கெமியும் வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் தென் இதெல்லாம் வந்து நான் நினச்சி பார்க்கும்போது நான் அவங்களுக்கு வந்து வாழ்க்கை போச்சே அப்படின்ற மாதிரி நினச்சி பார்த்தேன். விக்கல்ஸ் வந்து சொல்கிறாரு, இப்போ அதெல்லாம் வந்து ப்ராங்க்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி அவரோட கருத்தை வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்கிறாங்க. விஜய் சேதுபதி சார் வந்து நீங்கள் ப்ராங்க் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏன் இந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து பண்ணீங்க, லைக் இதனால் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, உங்களால் அஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்றத வந்து சொல்கிறாரு. விச் மீன்ஸ் சாண்ட்ரா அழுததாக இருக்கட்டும், மற்றவங்கலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னடா நடக்குது இந்த வீட்டுக்குள்ளே அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து போகிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து தேவையில்லாமல் ஒரு ஆணி அப்படின்ற மாதிரி அவர் தான் சொல்கிறாரு விஜய் சேதுபதி சார். அதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் ப்ராங்கை நீங்கள் பண்ண முடிவு பண்ணிட்டீங்க, ஓகே, அதுக்கு கத்துறதும் சண்டை போடுறதும் அடிக்கிறதும் தான் வந்து ப்ராங்கா அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க 3 பேர்கிட்டையும் வந்து கொஸ்டின் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா லைக் ப்ராங்க்ன்றது வேறு என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லையா, ஏன் வந்து ஒரு அடித்து சண்டை போடுறது மட்டும்தான் வந்து ஒரு ப்ராங்கா அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி சார் எடுத்து வைக்கிறாரு. இதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத நம்ம அப்கமிங் ஷோவில் அப்கமிங் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.